இன்றைய தினமும் வெளியாகிய சிங்கள பத்திரிகைகளை பார்க்க போகின்றோம். முதலாவதாக லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, அண்மையிலே சுயாதீனமாக செயற்பட போவதாக அறிவித்த அருந்திக பெர்னாண்டோ රටයවන්න කාන්තගෙන් ලක්ෂපාක් ගත්තයි චෝදනා ராஜ்யா ඇමති அருந்திககேன் பாக் பிரශ්ன கராய். வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக ஒரு பெண்ணிடம் 5 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டார் என்று ராஜாங்க அமைச்சரிடம் 5 மணித்தியாலயங்கள் விசாரணை இடம்பெற்றிருக்கின்றது. சந்தநீதி கெடுவாய் எல்லு தியாக் பஸ்ஸெதொரின் கெதரை அவலா. தேர்தல் சட்டங்களை மீறினார்கள் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 30 பேரும் பின்கதவால போய்விட்டார்கள். அதாவது அவர்கள் பெஃபரல் அமைப்பு போலீஸாரிடம் கேட்கின்றது, எங்கேயா அனுப்புனீங்க, அந்த வடிவேலுடைய நகைச்சுவைமை ஆகிவிட்டது, பின்கதவால் அவங்க போயிட்டாங்க. சரி, அடுத்ததாக அத பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மெத்திவர்ண பெமினிலி துந்தாஸ் தெசிய விசி துனாக். தேர்தல் முறைப்பாடுகள் 3223, இதிலே 2529 விசந்த அவசான் முடிவு காணப்பட்டது. அடுத்ததாக இன்றைய அருண பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். அருண பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, நிலதாரின்கே கம்ப அதில்லேன் போற நெவ தவமத் நெவே. அதாவது கயிறிழுப்பு, அதிகாரிகளது கயிறிழுப்பு காரணமாக இன்னமும் கப்பலிலே இந்த உரம் இருப்பதாகவும், அதாவது விவசாயிகளுக்கு தேவையான உரம் இன்னும் கப்பலிலே இருப்பதாகவும் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அடுத்து இன்றைய திவைன பத்திரிகையிலே ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. பாருங்கள், கொஞ்சம் அதிர்ச்சியான செய்தி தான். மத்ரவல்ட்ட தடிவ அப்பைவி அத்தெனிக் යක්කල බැලුම්මාර ප්‍රදේශයේ ස්පායකට පැන රන්බඩු කොල්ලකා තරුණිය දෙකක් පෑරගෙන சமூக தூஷணයක අතරක් අත්අඩංගුවට. යක්කල பிரதேசத்திலே ஒரு ஸ்பா நிறுவனத்துக்குள் சென்று அங்கிருந்த 2 பெண்களை கூட்டு வல்லுறவுக்கு, பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி, அதே போல் அவர்களது நகைகளை பறித்த 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவர்கள் செய்த வேலை. அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ராஜ்ய சேவக வேட்டுப்ப வடிவீம ஸ்தீராய். அதாவது அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு உறுதியானது என்றும். இது அடுத்தது இன்றைய மௌபிம பத்திரிகையிலே மிக மிக ஒரு கவலையான செய்தி. மௌபிம பத்திரிகை, ரட்டே பவுல்வலின் அத்தரின் எக்காக் கண்ணே அசல் வெசியன் தென தேயாக். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்களில் 4இல் 1 பேர் அல்லது 4இல் 1 குடும்பம் சாப்பிடுவது பக்கத்து வீட்டுக்காரர் தரும் சாப்பாடையோ பொருட்களை. இதை இப்படியெல்லாம் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற நேரம் தான் நாங்கள் 2048 இந்த நாட்டோட பொருளாதாரத்தை பற்றியும் வளர்ச்சியை பற்றியும் பேசுகிறோம். பக்கத்து வீட்டில் வாங்கி சாப்பிட்றாங்களாம் 4இல் 1 குடும்பம் இலங்கையில்.